ரீசெண்டா ஹேர் கட் பண்ண போயிருந்தப்போ நான் அங்க ஒரு பலகையை பார்த்தேங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். சின்ன வயசுல நாம குள்ளமா தானேங்க இருப்போம். அப்பாவோட முடி வெட்ட போவோமே, மறக்க முடியுமா? அந்த முடி வெட்டுற சேர்ல நாம உட்கார்ந்தா கண்ணாடியை விட கட்டையா தான் இருப்போம். அப்போ அந்த சேர்ல குறுக்க ஒரு பலகையை போட்டு அது மேல நம்மள தூக்கி வச்சு முடி வெட்டுவாங்க. சலூன்ல வெளியில போட்டிருக்க மாடல்ஸோட ஹேர் கட்டை பார்த்து, ஓஹோ இந்த மாதிரி எல்லாம் முடி வெட்டுவாங்களான்னு உள்ள போனா பெருசா ஒன்னும் இருக்காது. அவருக்கு தெரிஞ்ச 4-5 ஹேர் கட்டை வச்சு ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. சிங்கப்பூர் சலூன் ஒரு மூவி நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒரு மனுஷனோட லுக்கே மாத்துறது ஹேர் ஸ்டைல் தான் ஒரு ஜோனர்ல போகும். காலங்காலமா ஒருத்தட்ட மட்டுமே முடி வெட்டுறவங்களும் இருக்கிறாங்க. அவர் இல்லனா முடி வெட்டாம கூட கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவாங்க. ஏங்க, ஹேர் கட் பண்ணிட்டு சலூன் கண்ணாடியில பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்த அப்புறம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருது. அப்படித்தானுங்க. முன்ன சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்தது. அந்த சேர் பின்னாடி தலைய சாய்ச்சி வச்சு தாடி ஷேவ் பண்ணணும்னு. அப்புறம் அந்த வாட்டர் ஸ்ப்ரே, ஜில்லுன்னு ஒரு ஃபீல் தர கொலோன் மசாஜ், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நேரம் வராத ஃபோன் கால் எல்லாம் அந்த ஷீட்டை எடுத்து நம்மளை கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். பாதியிலே கரண்ட் கட் ஆனா அப்படியே நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களோ, படத்துல மாதிரி பிளேட கழுத்துல சொருகிட்டா என்ன ஆகும், அப்படி இப்படின்னு யோசிச்ச காலமும் இருக்கு. வெயிட் பண்றப்போ சலூன் டிவில போற என்ன போரான படம்னாலும் அதை ரசிப்போம். நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அம்மாவோட ஒரே பிரச்சனை, எப்போ முடி வெட்டுவேன். கரெக்டா? போங்க சார், போய் முடிய வெட்டுங்க.